ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சாப்டர் 3னுடைய லாஸ்ட் டாபிக் டிமானிட்டைசேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் 3 உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, வாட் இஸ் டிமானிட்டைசேஷன்? டிமானிட்டைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண்ட்ரியில் நம்ம நிறைய கரன்சிஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ருப்பீஸ் அண்ட் காயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அந்த ருப்பீஸ் அண்ட் காயின்ஸினுடைய வேல்யூ செல்லாது. சட்டப்பூர்வமாக எந்த ருப்பீஸ் அண்ட் காயின்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது செல்லாது அப்படின்ற சட்டப்பூர்வமாக அது செல்லாது அப்படின்றத சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா டிமானிட்டைசேஷன். ஸோ செல்லாது அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு நியூ கரன்சியை அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஓல்டு கரன்சியை சட்டப்பூர்வமாக செல்லுபடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நியூ கரன்சியை அந்த ஓல்டு கரன்சிக்கு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லீகலாக இருக்கக்கூடிய ஒரு கரன்சியை பார்த்திங்கன்னா அதனுடைய கரன்சி வேல்யூலிருந்து அதை ரிமூவ் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டான நியூ கரன்சியை வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணுறது அதாவது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிளாக் மணி பணத்தை பதுக்கி வைக்கிறது, அதே மாதிரி டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் கொண்டு வரப்படுது. ஓகே, இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணுறதுனால என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஓல்டு கரன்சியை நம்ம யூஸ் பண்ணுறத கண்டினியூ ஆகாது. ஓகேவா? அண்ட் அது சர்க்குலேஷன்லேயும் இருக்காது. அண்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஓல்டு கரன்சிக்கு பதில் ஓல்டு கரன்சியை கொடுத்து நியூ கரன்சியை அவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டெட்லைன் பீரியட் வரைக்கும் தான். ஈவன் ஆஃப்டர் டெட்லைன் நீங்கள் அந்த ஓல்டு கரன்சியை நீங்கள் கையில் வச்சுருந்தாலும் அதற்கு எந்த வேல்யூவும் கிடையாது, செல்லுபடி ஆகாது, எங்கேயுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு டிமானிட்டைசேஷன் ஆகும் பொழுது என்ன ஆகும், ஓல்டு கரன்சி நம்ம யூஸ் பண்ணுறது கண்டினியூ ஆகாது அண்ட் அது சர்க்குலேஷன்லேயும் இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா ஓல்டு கரன்சிக்கு பதில் நியூ கரன்சியை நம்ம ஓல்டு கரன்சியை கொடுத்து நியூ கரன்சியை நம்மளால் வாங்க முடியும். அதற்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு டைம் பீரியட் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் பீரியட் தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த ஓல்டு கரன்சியை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவும் முடியாது, அந்த ஓல்டு கரன்சி செல்லுபடியும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டிமானிட்டைசேஷன். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷன் ரீசண்டாக எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 8, 2016. ஓகேவா? நம்ம இந்தியாவில் டிமானிட்டைசேஷன் நடந்தது. இந்த டிமானிட்டைசேஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இதுக்கு முன்னாடி 3 முறை நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு 1946 ஆர்பிஐ தட் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிமானிட்டைசேஷன் பண்ணியிருக்கு. ₹1000 அண்ட் ₹10,000 இதை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த மணி நோட்ஸை அவங்க டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் 1954 கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 1000, 5000, 10,000 கரன்சிஸ் எல்லாம் அப்போ இருந்திருக்கு. அந்த கரன்சி நோட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணாங்க, டிமானிட்டைஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா 1978 மொரார்ஜி தேசாய். ஓகேவா? அவர் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ரூலிங்காக இருந்துச்சு, அவருடைய கவர்மெண்ட் ரூலிங் இருந்தது. அப்போ டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. அப்போது அதே 1000, 5000, 10,000 சாரி 1954 1000, 5000, 10,000 கரன்சிஸை கொண்டு வந்தாங்க. ஆனால் 1978 மொரார்ஜி தேசாய் பார்த்திங்கன்னா அந்த 1000, 5000, 10,000 மறுபடியும் அவர் என்ன பண்ணிட்டாரு, டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க.
ஓகேவா. 1946 ஆர்பிஐ வந்து டிமானிட்டைஸ் பண்ணிச்சு ₹1000 and 10,000. 1954 கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1000, 5000 and 10,000. 1978 மொரார்ஜி தேசாய் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. தட் இஸ் 1000, 5000 and 10,000 வந்து அவர் என்ன பண்ணார், டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து அப்போ டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததாக நவம்பர் 8, 2016 வந்து டிமானிட்டைசேஷன் வந்து நடந்தது. ஸோ இந்த டிமானிட்டைசேஷனில் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹500 and ₹1000. ஓகேவா, அதை வந்து என்ன பண்ணாங்க, டிமானிட்டைஸ் பண்ணாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டிமானிட்டைஸ் பண்ணப்பட்ட அந்த ₹500 and ₹1000 வந்து அவங்க என்ன பண்ணாங்க, பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஒரு டைம் பீரியட் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைம் பீரியட்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ₹500, ₹1000 நோட்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணாங்க. ஓகேவா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷன் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கரப்ஷன், ஊழல்களை தவிர்ப்பதற்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சட்டப்பூர்வம் அல்லாத சில பிஸ்னஸஸ் பண்ணி அதன் மூலமாக சம்பாதிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் அதன் மூலமாக ஏர்ன் பண்ணப்பட்ட பிளாக் மணி, இந்த பிளாக் மணியை வந்து அவங்க இல்லீகலாக ஏர்ன் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் கட்டக்கூடாதுன்றதுக்காக அந்த மணியை அவங்கக்கிட்டே வச்சுருப்பாங்க. ஓகேவா, அப்போ என்னாகும் அப்படின்னா மணி வந்து கரன்சிஸ் வந்து ஒரு இடத்துலையே வந்து தங்கிடும். ஓகேவா, அப்போது அந்த பணப்புழக்கம் அப்படின்றது வந்து கண்ட்ரியில் வந்து கம்மியாயிடும். அந்த ருப்பீஸினுடைய நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்குகிறோம். அந்த மணி வந்து புழங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போக ஆரம்பிச்சுது. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணணும், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அந்த பிளாக் மணியை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணம். இப்போ செல்லுபடி ஆகாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் எவ்வளோ கோடி கணக்கில் அவங்க வச்சுருந்தாலும் அந்த மணிக்கு வந்து வேல்யூ கிடையாது இல்லையா. ஸோ எப்படி இருந்தாலும் அதை வெளியே தான் அவன் கொண்டு வரணும். ஸோ வெளியே அவன் கொண்டு வந்தான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதற்கான பெனால்ட்டி அவன் டேக்ஸ் பே பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அந்த டேக்ஸையும் பே பண்ணணும், அதே போல் அதற்கான பெனால்ட்டியும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவன் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான சில காரணங்களுக்காக தான் டிமானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகே, ஸோ என்னென்ன ரீசன்ஸ்ன்றதையும் நான் சொல்லிட்டேன். என்ன ரீசனுக்காக நம்ம வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க அப்படின்றதையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எய்ம் ஆஃப் டிமானிட்டைசேஷன் அப்படின்றது வந்து எதுக்காக, கரப்ஷனை வந்து தட் இஸ் ஊழல்களை தவிர்ப்பதற்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸையும் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் பிளாக் மணியை வெளியே கொண்டு வர்றதுக்கும் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து அந்த பிளாக் மணியினுடைய டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்குமான ஒரு அமைப்புக்காக தான் இந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகே, ஃபைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ், ஓகேவா, அதற்கான ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது டிமானிட்டைசேஷனில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா demonetization is viewed as a tax administration measure. Cash holdings arising from declared income was readily deposited in banks and exchanged for new notes, but those with black money had to declare their unaccounted wealth and pay taxes at penalty rate. ஓகே, நான் சொன்ன பாயிண்ட் தான். டிமானிட்டைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா, ஸோ யாரெல்லாம் வந்து பிளாக் மணி வச்சுருக்காங்க அப்படின்றாங்களோ அப்போ அந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வரும்பொழுது அந்த மணியினுடைய வேல்யூ வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மணியை வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ண வருவாங்க. அப்போ டெபாசிட் பண்ணும்பொழுது நம்ம பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும்போது நமக்கே தெரியும் இன்றைக்கி வந்து எல்லாமே ஆதார் கார்டோட பேன் கார்டோட வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம அக்கௌண்ட்டில் என்ன பணம் விழுதோ அந்த பணத்துக்கான
டேக்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த பிளாக் மணி வந்து எங்கே ஹியூஜ் அமௌண்ட் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஆகுதோ அந்த அக்கௌண்ட்ல இருந்து வித் பெனால்ட்டி ரேட்டோட அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அதற்கான வரியை வந்து அவங்க வசூலிச்சிருவாங்க. இதுக்கு தான் டிமானிட்டைசேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்த டிமானிட்டைசேஷன் இஸ் ஆல்சோ இன்டரப்டட் as a shift on the part of the government indicating that tax evasion will no longer be tolerated or accepted. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டேக்ஸ் கட்டாமல் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து அந்த கட்டாமல் இருக்கின்ற விஷயம் வந்து அவாய்ட் பண்ணப்படணும், இனிமேல் என்கரேஜ் பண்ணப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டிமானிட்டைசேஷனை வந்து கொண்டு வந்தாங்க. ஏன் வந்து வரியை வந்து கட்டாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரியை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு வந்து என்னென்ன வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தணும், என்ன வெல்ஃபேர் வந்து மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றத அதை பேஸ் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட்டே வந்து மக்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது அந்த டேக்ஸ் ரேட் வந்து நமக்கு வந்து கட்டுறதுடைய இது வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா அப்போ கவர்மெண்ட்டினுடைய ஃபண்டு ரைஸ் ஆகவே ஆகாது இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து டிமானிட்டைசேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ டிமானிட்டைசேஷன் இஸ் லெட் டு டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் சேனலைசிங் சேவிங் இன்டு ஃபார்மல் financial system, though much of the cash that has been deposited in banking system is bound to withdrawn, but some of the new deposit schemes offered by the banks will continue to provide a base loans at lower interest rate. So இந்த demonetization மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ டெபாசிட்ஸ் பண்ண ஆரம்பித்த உடனே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பேங்க் வந்து அதிகப்படியான லோன்ஸ் கொடுக்க அவங்களால முடிஞ்சுது இல்லையா. லோன்ஸ் அப்போது அந்த பணம் வந்து ஒரே இடத்துல நிற்காம சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சது. ஓகேவா. ஸோ சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது அதிகப்படியான பணம் டெபாசிட் ஆகும் பொழுது பேங்க் என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் எல்லாம் கொடுத்து, அதாவது கம்மியான ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த டிமானிட்டைசேஷன் வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அடுத்தது another feature of demonetization is to create a less cash and cash light economy. இப்போ வந்து பணத்தை வந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மணி வந்து என்ன ஆயிடுச்சு, கம்மியாக அவங்கக்கிட்ட மணி வந்து இருக்காது, எல்லாமே என்ன ஆயிடுச்சு பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும், இப்போ நான் ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா அப்போது அந்த டைமில் தான் வந்து அந்த டிஜிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. டிஜிட்டைசேஷன்னா என்ன, நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோமே கரன்சிக்கு பதிலாக நம்ம இப்போ வந்து ரூபே, பேபால், பேடிஎம், கூகுள் பே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். அதன் மூலமா நம்ம வந்து டிஜிட்டல் மானிட்டைசேஷன் செய்ய ஆரம்பித்தோம். ஸோ அப்போது இந்த கேஷ்லைட் எக்கானமி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த டிமானிட்டைசேஷன் வந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது கேஷ் இல்லாமையே மக்கள் வந்து ஒரு டிஜிட்டலைசேஷன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. அப்போது இந்த இடத்துல வந்து நீ டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஏன்னா உன்னுடைய பணம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும் போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய அமௌண்ட் என்ன அப்படின்றது டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸை வந்து அவங்க டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிமானிட்டைசேஷன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சரி என்னென்ன இம்பேக்ட் அப்படின்னா நான் வந்து ஷார்ட்டாக சொன்னேன். இப்போ வந்து மணி வேல்யூ தட் இஸ் இம்பேக்ட் ஆஃப் மணி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ளைன் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. டெபாசிட் பண்ண ஆரம்பித்த உடனே அதாவது கவர்மெண்ட்டுக்கான மணி வேல்யூ வந்து மணி வந்து என்னாச்சு அப்படின்னா பேங்க்கில் மணி இன்க்ரீஸ் ஆகின உடனே மணி வேல்யூ கவர்மெண்ட்டினுடைய எக்கானமி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் வெல்த்து, அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட மட்டுமே அந்த பணம் அப்படின்றது வந்து தங்கி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த டிமானிட்டைசேஷன் வந்து கொண்டு வந்துச்சு. அடுத்தது
பார்த்திங்கன்னா டிஜிட்டலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இதில் வந்து ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து கம்மியாயிடுச்சு. ரியல் எஸ்டேட் ஏன் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா, மக்களுக்கு வந்து காசை வந்து செலவு பண்ணக்கூடிய ஷார்ட்டேஜ் ஆஃப் கேஷ் வந்து அந்த இடத்துல ஏற்பட ஆரம்பிச்சுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதும் வந்து அந்த இடத்துல கம்மியாயிடுச்சு. அண்டு டேக்ஸ் கலெக்ஷன். ஸோ மக்கள் வந்து டெபாசிட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்தெந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப அவங்க வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டுச்சு. டேக்ஸ் கலெக்ஷனும் எப்படி என்னாச்சு, அதிகமாச்சு. ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபேவரபிளான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த மாதிரியான இம்பேக்ட்ஸ் தான் வந்து டிமானிட்டைசேஷனில் ஏற்படுத்தப்பட்டது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன்னா என்ன, எதனால் டிமானிட்டைசேஷன் பண்ணுறாங்க, அண்ட் அதனுடைய இம்பேக்ட்ஸ் என்ன, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.